ஸோ இறந்து போனவர்களுக்கு அந்த இடத்துல போய் நம்ம பித்ரு காரியங்கள் செஞ்சால் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையும். கோகர்ணால வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க சிவலிங்கத்தை பார்க்கவே முடியாது. இந்த சிவபெருமான் வந்து பூமிக்குள்ள இருக்கார் இல்லைங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பசுமாட்டோட காது மட்டும்தான் அந்த கர்ப்ப கிரகத்திலே இருக்கு. இன்னைக்கும் நீங்க கோகர்ணால போனீங்கன்னா பிள்ளையாருக்கு பார்க்கலாம், இந்த இடத்துல வாட்டர் இருக்கும். அந்த அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து சிவபெருமானை பார்க்க வரணும். கோவில் உள்ளேயே ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் வந்து தாமிரபரணி அப்படின்னு பேர், அந்த குளத்துக்கு பேரு. ஸோ அங்கதான் ஹஸ்தி கரைக்கிறாங்க. கோவில் உள்ள எலும்புகள் எல்லாமே வந்து அந்த ஸோ நம்ம தேடணும் அங்க வந்து லிங்கம் எங்க இருக்குன்னா ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து லிங்கத்தை வச்சுட்டோம்னா தெய்வங்கள் அங்க தங்கி போயிடும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒரு அழகான திருக்கோவில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் எவ்வளோ தூரம் இருந்தாலும் இன்னைக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த அளவுக்கு நிறையா வசதிகள் நமக்கு வந்து இருக்கு. அண்ட் இன்னைக்கு செலவும் யாரும் பார்க்கறதே கிடையாது. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஒரு கோவில்கள் நிறைய இருக்குது அப்படின்னா கர்நாடக மாநிலம் அங்கே இருக்கிற மாதிரி கோவில்கள் நிஜமாவே தமிழ்நாட்டு கோவில்கள் ஒரு மாதிரியான அழகு அப்படின்னாலும் கர்நாடக மாநிலத்து கோவில்கள் எல்லாமே வந்து நிறைய வன தேவதைகள் தான். ஏன்னா நிறைய காடு, அங்கே வன தேவதைகள் தான். ஸோ நமக்கு எப்படி பாரம்பரியமாக சில ஸ்தல புராணங்கள்லாம் இங்கே இருக்கோ, கர்நாடக மாநிலத்திலையும் நிறைய ஆலயங்கள் ஸ்தல புராணத்தோடையே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா உடுப்பி கோவில் எடுத்துக்கோங்க. உடுப்பி கிருஷ்ணர், குக்கே சுப்பிரமணியா, கொல்லூர் மூகாம்பிகை, அதே மாதிரி நம்மளுடைய அன்னபூரணி கோவில், அங்கே வந்து ஹொரநாடெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அன்னபூரணி வந்து ஐயோ அங்கேயே இருந்துட மாட்டோமா அப்படின்னு இருக்கும். அவ்வளோ அழகு அந்த இடம், அந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள். அப்படி ஸ்ருங்கேரி, சாரதாம்பா, இதெல்லாம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்கள். அங்கே வந்து கோகர்ணான்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கோகர்ணா வந்து ராவணன் ஆத்மலிங்கம் பிரதிஷ்டை பண்ண இடம். ஸோ நம்மளுடைய இறந்த பித்ருக்களுக்கெல்லாம் அங்கே பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அந்த கோகர்ணா கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் உள்ளேயே ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் வந்து தாமிரபரணி அப்படின்னு பேர், அந்த குளத்துக்கு பேர். ஸோ அங்கே தான் ஹஸ்தி கரைக்கிறாங்க. கோவில் உள்ள எலும்புகள் எல்லாமே வந்து அந்த கோவில் குளக்கரையில் வந்து இருக்கும். ஜென்ரலாக நம்ம வந்து கோவிலுக்குள்ள ஹஸ்தியே எடுத்துகிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் அந்த கோகர்ணால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு கோவிலுக்குள்ளே போகணுன்னாலே கர்ப்ப கிரகத்தில் சிவபெருமான் இருப்பார். கர்ப்ப கிரகத்தில் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் கோகர்ணால வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சிவலிங்கத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் ஆத்மலிங்கம். ஆத்மலிங்கம்னா நம்மளுடைய மனசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆத்மா. அந்த ஆத்மா சாந்தி பண்ணக்கூடிய லிங்கம் வந்து அது. ஸோ நம்ம தேடணும் அங்கே வந்து லிங்கம் எங்கே இருக்குன்னா பூமிக்குள்ளே இருக்குது. அதை நம்ம கையை விட்டு தான் பார்க்கணும். அது மேலே நீர் இருக்கும், தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே வரவங்க எல்லாருமே நல்லெண்ணெய், எள்ளு, அப்புறம் பால் இதெல்லாம் சுவாமிக்கு கொடுக்கறனால அந்த ஒரு குளம் மாதிரி அது தேங்குது. ஸோ நம்ம கீழே உட்காந்து அது உள்ள கையை வச்சு பார்த்தா தான் அந்த லிங்கத்தினுடைய அந்த பானம் மேலே இருக்கிறதே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்மலிங்கம். என்னடா இங்கே கர்ப்பகிரகத்தில் சிவனையே காணுமே அப்படின்னு நம்ம தேடுவோம். இந்த ஊருக்கு வந்து என்ன பேருன்னா கோகர்ணா அப்படின்னு பேரு. கோன்னா பசுமாடு, கர்ணான்னா அதோடைய காது. ஸோ இந்த சிவபெருமான் வந்து பூமிக்குள்ள இருக்கார் இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பசுமாட்டோட காது மட்டும்தான் அந்த கர்ப்பகிரகத்திலே இருக்கு. ஏன்னா ராவணனுடைய தாயார் வந்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றா. அப்போ இந்திரன் வந்து பயப்படுறார். ராவணனினுடைய தாயார் இதை பூஜை பண்ணானா இந்திர பதவி ராவணனுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்திரன் வந்து என்ன பண்ணுறான், ராவணனோட அம்மா பூஜை பண்ண லிங்கத்தை தூக்கி கடலில் விட்டு எறிஞ்சிடறான். ஸோ ராவணனினுடைய தாயார் ரொம்ப மனக்கவலையோடு இருக்கும் பொழுது ராவணன் வந்து கேட்குறான், ஏன் நீ இப்படி இருக்கேன்னு. இந்திரன் வந்து இந்த மாதிரி லிங்கத்தை எடுத்து போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது. நேராக கைலாயத்துக்கு போகிறார். அவர் எப்படி தபஸ் பண்ணுறாருன்னா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய
நரம்புகளை எடுத்து வீணை பண்ணி அப்பதான் அவர் அந்த ருத்ர தாண்டவம் சிவ தாண்டவம் பாடுறார் ராவணன். உடனே சிவன் வந்து தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆத்மலிங்கத்தை கொடுன்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மலிங்கத்தை யாரும் எடுத்து போடவே முடியாது. இந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் எடுத்துட்டு வரும்பொழுது தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட சொல்றான், ஐயோ நீ ராவணன்ட்ட கொடுத்துட்டேன், அவன் அசுரன் ஆச்சு, எங்கேயாவது லங்கைக்கு வந்து இந்த லிங்கம் போனா பூலோகத்திற்கு தாங்காது அப்படின்னு தேவர்கள் சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்றார், சரி நம்ம வந்து இந்த ராவணனை இங்கே அந்த லிங்கத்தை வைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும்னு சொல்லி விநாயக பெருமான் ஒரு பால்ய ரூபத்துல போறார். ஸோ விநாயக பெருமான் அங்கே போகும் பொழுது பால்ய ரூபத்தில் போய் அந்த ஆத்மா இவன் சந்தியாவந்தனம் பண்ணுற காலம் வந்துடுது. அங்கே பார்த்தீங்கன்னா அரேபியன் சி அந்த கடல் ஓரத்தில் ராவணன் வந்து சந்தியாவந்தனம் பண்ணணும். சன்செட் ஆறுது. ஸோ சந்தியாவந்தனம் பண்ணும்போது இந்த லிங்கத்தை எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பால்யனா வந்து பிள்ளையார் வாங்கிக்கிறார். நீ கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறார், நீ வந்து லிங்கத்தை கீழே வச்சுடாத, ஏன்னா எந்த இடத்துலையுமே வச்சுட்டோம்னா தெய்வங்கள் அங்கே தங்கி போயிடும், அதனால கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் வந்து என்ன பண்ணார், இவர் போயிட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்குள்ள இந்த லிங்கத்தை கீழே வச்சுடுறார். ராவணன் வந்து பார்த்தோன்னே கோபம் கதையாலேயே ஓங்கி அந்த குழந்தை தலையில் இங்கே அடிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் கோகர்ணால போனீங்கன்னா பிள்ளையாருக்கு பார்க்கலாம், இந்த இடத்துல வாட்டர் இருக்கும். அந்த அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து சிவபெருமானை பார்க்க வரணும். ஸோ ராவணனோட சண்டை போடுறார் பிள்ளையார் வந்து, அவரும் சண்டை போடுறார். ராவணனுக்கு கோபம் வருது, அந்த லிங்கத்தை கதையால் பட்டார்னு அடிக்கிறார், லிங்கம் செதறது. அப்படி செதறி தான் 12 ஜோதிர்லிங்கங்களாக ஒவ்வொரு இடத்துலையும் லிங்கங்கள் இருக்குது. அப்போது பசுமாடுகள் எல்லாம் சூழ்ந்துக்கிறது, லிங்கம் வந்து பூமிக்குள்ளே போயிடுறது, பசுமாடெல்லாம் பூமிக்குள்ளே போகிறது. ராவணன் என்ன பண்ணுறான், அந்த பசுமாட்டை காதை பிடிச்சி இழுக்கும் பொழுது காது மட்டும் மேலே வருது, பசுவெல்லாம் கீழே போயிடுறது லிங்கத்தோட. அதனால தான் கோகர்ணா அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது. பசுமாட்டோட காதோட அந்த கர்ப்ப கிரகத்தில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அண்ட் லிங்கம் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இறந்து போனவர்களுக்கு அந்த இடத்துல போய் நம்ம பித்ரு காரியங்கள் செஞ்சால் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிறது இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். அந்த அம்பாளும் அவ்வளோ அழகாக இருப்பாள். ஸோ நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா கோகர்ணா போகாமல் வரவே வராதிங்க. இந்த கோகர்ணா போனீங்கன்னா ஒரு நாள் அங்கே தங்கிட்டு தான் நம்ம வர முடியும். அழகான பீச் இருக்குது. அந்த பீச் என்ன வடிவத்தில் இருக்குன்னா, ஹிந்தியில் வந்து நம்ம எழுதுவோம்ல ஓம், அந்த ஓம் அந்த எழுத்துல தான் அந்த பீச் இருக்குது. அதனால் அந்த பீச்சுக்கு பேரும் ஓம் பீச் அப்படின்னு பேர். ஸோ கோகர்ணால வந்து நம்ம இறந்தவர்களுக்காக அங்கே போய் நம்ம அங்கே வச்சு ஐயர் வச்சு பூஜை பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் உள்ள கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவபெருமான்கிட்ட வில்வத்தை போட்டு இறந்தவர்களுக்காக வேண்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம இறந்தவர்களினுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ கர்நாடகா போனீங்கன்னா உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக கோகர்ணா வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல ஆலயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.